நாளைக்கு காலையில அந்த ஜனனியும் சிவா மாமாவும் கோவிலுக்கு போக கூடாது. அந்த கோவில்ல இருக்கிற சாமி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அங்க போய் தொட்டில் கட்டிட்டா அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நிச்சயம். குழந்தைய பெத்துக்கிட்டு அவ ஊரை விட்டு எப்படி போவா? இல்ல சிவா மாமாவை விட்டுட்டு அவ எப்படி போவா? இது வேலிட் பாயிண்ட் தான். என்ன பெரிய வேலிட் பாயிண்ட்? பெரிய வெங்காயத்தை கண்டுபிடிச்சிட்டா. நாளைக்கு கோயிலுக்கு அவங்கள போக விட கூடாது. ஏதாவது சொல்லி தடுக்கணும். அத மட்டும் நம்ம செஞ்சா போதும். ஆமா, நாளைக்கு அவங்கள கோயிலுக்கு போக விடாம தடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜனனிய இந்த குடும்பத்தை விட்டு மலேசியாவுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறமா இந்த பிரசிடென்ட்டா எப்படியாவது அவமானப்படுத்தி சிவா கிட்ட இருந்து பிரிக்கணும். பண்றோம்னு சொல்லிட்டே தான் இருக்கோம். ஆனா நம்ம எதுவுமே பெருசா பண்ணதே இல்ல. அந்த துளசிக்கு ஃபேவரா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. நாம ஏதாச்சும் பிளான் பண்ணாலும் அதுவும் துளசிக்கு ஃபேவரா தான் போய் முடியுது. கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இனிமே கேர்ஃபுல்லா இருப்போம். நம்மளுடைய முதல் ஆக்ஷன் நாளைக்கு அவங்கள கோயிலுக்கு போக விடக்கூடாது. இப்ப பாரு, இப்படியே நிக்கலாம். காத்துல பறந்து வந்து போர்வை விழுதான்னு பாக்கலாம். ஜனனி, பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ற நீ. என்ன சிவா, காத்தே அடிக்கல? ஐயோ, இப்ப அதுவும் என் தப்பு தானா? என்ன சிவா? சிவா சிவா, லைட்டா காத்தடிக்குது. வெயிட் பண்ணு. நம்ம மேல கண்டிப்பா இது விழும். வெயிட் பண்ணு. வா ப்ளீஸ், வா. சிவா, ஏன் அது பறந்து வரல? இதுக்கு நான் என்ன ஜனனி பதில் சொல்றது? இல்ல, காத்துல பறந்து வந்து நம்மள மூடுனா நம்மள ஜாலியா விளையாடலாம்ல. என்ன சிவா சிரிக்கிற? சிரிக்காத. அப்பா, லாக்கர் மாசலமணி அங்கிள் எழுதிருக்காருப்பா. ஆனா இத பாக்க ஃபாரின் லெட்டர் மாதிரி இல்லையே. மாசிலாமணி மலேசியா போறதுக்கு முன்னாடி எழுதிருப்பாரு. சரி, என்னன்னு படி. என்னங்க லெட்டர் இது? நம்ம மாசிலாமணி அனுப்பியிருக்காரு. காவேரி, என்னன்னு பிரிச்சு படி. சரிப்பா. அன்புள்ள ராசம்பலம் அவர்களுக்கு லாக்கர் மாசலமணி எழுதி கொள்வது இல்லை, மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. படிமா. ஐயா, நான் உங்க வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பு. ஆனா ரொம்ப நல்லது. என்னங்க சொல்றாரு? காவேரி, முழுசா படி. சரிப்பா. நான் ஜனனியோட சித்தப்பாவே இல்ல.
ஜனனியோட மலேசியா சித்தப்பா இவரு. சொல்ல போனா நான் மலேசியா போனதே இல்ல. நான் ஒரு திருட்டு பையங்க. நகை திருடுதான் உங்க வீட்டுக்கே வந்தேன். என்ன கூட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல. 5 லட்சம் சம்பளம் பேசி 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து உங்க குடும்ப பாரம்பரிய நகையை திருட அழைச்சிட்டு வந்தது உங்க மக அமராவதியும் உங்க மருமக ராஜசேகரும் தான். அப்பா, என்னப்பா இது? மேல படி. என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்ப நகையை திருட போகாம உங்க மகளையும் மருமகனையும் போலீஸ் கைது பண்ணாம போராடி காப்பாத்துனது துளசிதான். உங்க மகனும் துளசியும் இல்லனா அமராவதியும் ராஜசேகரும் இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. உங்க குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கும். உங்க குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே திருட்டு தொழிலே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். உங்க குடும்ப நகையை இனிமே வீட்டுல வைக்காதீங்க, அது ஆபத்து. மீண்டும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு லாக்கர் மாசலாம் மணி.